விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இன்றைய நாளை பொறுத்தவரையில இந்த தற்கொலை சம்பந்தமான விடயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் ஏற்படுற பிரச்சனைகள் இந்த தலைக்கு மேல போயிட்டது, இது இனி என்னால இருக்க முடியாது, என்னை நான் மாய்த்து கொள்வதை விட வேறு முடிவே இல்லை, இதுதான் ஒரே தீர்வு என்று நினைத்து கொண்டு அதில் ஈடுபடுற நிறைய பேர் இருக்கிறாங்க. பிழையான முடிவுகளை எடுத்து உயிரை மாய்த்து கொள்ளுகிற நம்மவர்கள் நம் நாட்டில கூட நிறைய இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். குறிப்பாக இந்த வயல் பிரதேசங்கள் கிராமங்கள்ல இருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த வயல் பயிர்ச்சையை கடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கிறாரு, அதெல்லாம் எடுத்து பருகிய சம்பவம் அண்மை காலங்களாக அதிகரித்து வருகிறது. இதை தவிர தலைநகரங்கள்ல கூட பல இடங்கள்ல தற்கொலை செய்து கொள்வது, சாதாரணமா கிடைக்கிற சில மருந்துகளை வேற விதமா பயன்படுத்துறது, இப்படியான தற்கொலை முயற்சிகள் நிறைய இருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக தற்கொலை அமையாது என்பதுதான் உண்மையான விடயம். தற்கொலை செய்து கொள்வீர்களாக இருந்தால் அது உங்களோடு முடிந்து விட்டது, சரி, உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் இடையில முடிவு வந்துட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களை சார்ந்து எத்தனை பேர் இருப்பார்கள், உங்களுடைய தற்கொலைக்கான காரணங்கள் உள்ளிட்டவை, அது தவிர உறவினர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது, இன்னும் சமூகத்திலே தலை நிமிர்ந்து நடக்க முடியாத நிலை குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு ஏற்படும். என்ன, யாராவது ஒரு வீட்டுல ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்படுவார்கள். ஒன்று உறவு பிரிந்தது, மற்றது அவமானம் ஏற்பட்டது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகவே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக தற்கொலை அமையாது என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறோம். இன்றைய நாள் தற்கொலை தவிர்ப்பு நாள், அது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற தினம். இது இவ்வாறு இருக்க இப்பொழுது அமெரிக்க தேர்தல் களம் சூடு பிடித்து காணப்படுகிறது. இலங்கையிலும் பரபரப்பாக இப்பொழுது நாட்கள் நெருங்க இலங்கையிலும் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. கமலா ஹாரிஸ் அக்கா பற்றி அல்லது டொனால்ட் ட்ரம்ப் பற்றி அடிக்கடி நாங்கள் பேசுவது வழக்கம் என்கிற நிகழ்ச்சியில் இப்ப அவங்க எக்ஸ் தளத்தில் கமலா ஹாரிஸ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. பலரும் பல்வேறு மாதிரி கருத்து கணிப்புகளை சொல்றாங்க. அவருடைய பூர்வீகம் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் தான் கமலா ஹாரிஸ். அது பற்றிய சில விடயங்களை பதிவு செய்ய வெளியிட்டார். தன்னுடைய மூத்தவர்கள் தாத்தாவை பற்றி சில பதிவுகளை போட வெளியிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் இல்ல, தாத்தாடு சும்மா செல்லவா, இவருடைய உண்மையான தாத்தா. அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த காலகட்டங்களில் தாத்தா கமலா ஹாரிஸனுடைய தாத்தா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க போலீஸாகவும் இருந்திருக்காங்க, இந்திய போலீஸ் இல்லையா? இப்படித்தானே, அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தது அந்த பெருமையை அந்த பதிவை இவர் ஞாபகப்படுத்துற விதமா ஒரு நன்மையா அமையும் என்று நினைத்து பதிவிட்டார். ஆனா இந்தியாவை பிரித்தானியா ஆட்சி செய்த போது அவர் போலீஸ்ல இருந்திருக்கிறார். அப்போ அப்படியானால் இவர் பிரித்தானியர்களுக்கு எதிராகத்தானே செயல்பட்டிருக்கிறார் அப்படின்ற கதையை இப்ப டொனால்ட் ட்ரம்ப் கிளப்பி விட்டுட்டார். அந்த அரசுக்கு எதிராக, பிரித்தானிய அரசுக்கு எதிராக இவர் செயல்பட்டிருப்பார். அதுவும் ஏற்கனவே ஸ்தலத்தினுடைய உரிமையாளர் இருக்கிற இலன் மஸ்க் அவர் வேற தாத்தா பக்கம் தான் இருக்கிறார். இந்த தாத்தா பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் பக்கம் இருக்கிறார். அவ கிடைச்சது என்று சொல்லி அதை பயன்படுத்தி இப்ப பயங்கரமா கமலா ஹாரிஸுக்கு எதிரான பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட ஆரம்பமாக இருக்கிறது. பிரித்தானியர்களுக்கு எதிராக போராடிய ஒருவருடைய பேத்தி தான் கமலா ஹாரிஸ். இப்போது நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. நாட்டில் சுமார் 16,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை நாட்டில். இதுல அரவாசியிலையும் கொஞ்சம் குறைவா, காவாசி பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அயலவர்களின் உணவுகள்ல தான் தங்கி இருக்கிறாங்க. அதனால இது ஒரு கவலையான செய்தி தான் இல்லையா? போஷாக்கு குறைந்து, உயரம் குறைதல், பலவீனமாகுதல் மற்றும் நிறை குறைவாக இருத்தல், நிறைய போஷண குறைபாடுகள் காரணமாக இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்கள் வயிற்றிலே குழந்தைகள் இருக்கின்ற பொழுது நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டும். என்ன அவ்வாறு எடுத்தால்தான் அவர்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதே மாதிரி பிள்ளைகளும் ஆரோக்கியமான பிள்ளைகளாக பிரசவிக்கப்படும். அதே பிறகு பிறந்த பிறகும் பிள்ளைகள் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். இப்ப நாங்க இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை சொல்ல போனால் நிறைய பேர் இப்படிதான் யூடியூப்பை பார்த்து தான் சமைப்பாங்க. அது ஓகே, அது ஓகேயா? யூடியூப்பை பார்த்து சமைச்சிட்டு வீட்டுல மனைவி கணவனுக்கு பரிமாறுற உணவுல கணவன் படுற பாடு இருக்கு. இல்ல உப்பு புளி குறைஞ்சி சண்டை வர்றது, அது பிரச்சனை. ஒரு உயிர் போயிருக்கு, அது பிள்ளைதான். என்ன, இது சமைத்ததால் இல்ல, இது யூடியூப்பை பார்த்து ஆபரேஷன் ஒன்றை செய்ய முற்பட்டிருக்கிறார். சத்திர சிகிச்சை செய்திருக்கிறார். அது போலி வைத்தியர், சர்ஜரி எல்லாம் யூடியூப்ல பார்த்தா செய்யறது.
இந்தியாவில் பித்தப்பை கல்லை அகற்றுவதற்கு எப்படி என்பதை அவர் பார்த்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கார். 15 வயது சிறுவன். பொதுவாக யூடியூப்ல இப்படிதான் தேடுவாங்க, அவுட் இதுன்னு சொல்லி தேடுவார்கள். அந்த மாதிரி அவர் தேடி பார்த்து செஞ்சிருக்கிறார் ஆபரேஷன். அதே போல சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். போலி வைத்தியர் தலைமறைவாயிட்டார் இருப்பாங்க. பீகார் மாநிலத்துல தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த போலியான சான்றிதழ்களை காண்பித்து போலி வைத்தியர்களாக நடிக்கிறார்கள் அப்படின்ற செய்தியை தாண்டி இப்ப தங்களை வைத்தியர்களாக நிரூபிக்கிறதுக்காக யூடியூப்ல போய் எப்படி சத்திர சிகிச்சை செய்யறது, எப்படி பித்தப்பையை அகற்றுறது, எப்படி அதை செய்யறது இதை செய்யறது அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அதை பார்த்து இதை செய்ய வழிகிட்டு இருக்காரு. பாருங்களேன் எவ்வளவு பிழையான விஷயம்.